எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காவ்யா. நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். அங்கே ஒரு சின்ன கிராமம் தான் என்னோட ஊர். எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்போது எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அம்மா மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ எல்லாமே இங்கே வந்து நிற்கிறதுக்கு கூட காரணம் அப்படின்னு சொன்னால் என் அம்மாவை தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து 2024 ஜானில் இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். இது என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட். என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்துட்டு நான் 163 போட்டு ரொம்ப பக்கத்தில் போயிட்டு டைப்பிங்க்கு, பட் என்னால் அதை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த வருஷம் நான் எப்படியும் என்னோட ட்ரீமை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நான் அகாடமிக்கு வந்து தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் கூட இது வரைக்கும் விட்டதே கிடையாது. கரெக்டாக இப்போ 33 இருக்குன்னா 33யும் வந்து நான் அட்டன் பண்ணிடுவேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்பவே படிச்சுட்டு வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் கரெக்ஷன் கிளாஸ் இருந்து அட்டன் பண்ணிட்டு தான் நான் இங்கேருந்து போகுவேனே. என் அம்மா இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் வந்து நின்றுக்கவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க எல்லாமே இழந்துட்டாங்க. இப்போ வந்து இவ்வளோ தூரம் என்னை நிற்க வச்சு எங்கேயோ உட்காந்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கணும். ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வச்சு படிக்க வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாங்க. யாரும் நமக்கு உதவி பண்ண வரமாட்டாங்க. காசு கொடுத்தோ பணம் கொடுத்தோ இல்லை ஒரு மாரல் சப்போர்ட்டோ கூட இருக்க கூட யாரும் வரமாட்டாங்க. ஆனால் சில கேள்விகள்லாம் கஷ்டப்படுத்துற மாதிரி கேட்கறதுக்கு வேணா சில பேர் ரெடியா இருப்பாங்க. அதெல்லாம் என் அம்மா எதுவுமே பொருட்படுத்திக்கல. நான் எப்போ ரொம்ப டவுனா இருக்கிறேன்னா இல்லை ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன்னா எப்படி இருந்தாலும் நான் என் அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னே எங்கள் அம்மாவை சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சின்ன வயசுலேயே வாழ்க்கையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு பாப்பா சொன்னான். ஆனால் அவள் கஷ்டப்பட்டு படித்ததுனால தான் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க தான். நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு காரணமே எங்கள் பாப்பா 2 பேர் தான். நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல என் 2 பொண்ணுகளோட நிற்கிறேன்னா அதுக்கு இன்னொருத்தரும் காரணமாக இருக்கார். அவர் தான் எங்களுக்கு எல்லா வழிகாட்டியுமே. எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.